ஆமா, மக்களுடைய ஆதரவை பெற முடியாத, தேர்தலில் வெற்றி பெற முடியாதவர்கள் என்னவெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது பேசினார்களோ அதையெல்லாம் குறிப்பாக திரு கமலஹாசன் அவர்கள் சினிமா வசனம் போல ஷூட்டிங் நடத்துகின்ற பொழுது பேசுகின்ற வசனம் எப்படி அவர்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லையோ அந்த மாதிரி ஒரு சினிமா வசனத்தை எல்லாம் மக்கள் முன்பாக பேசிவிட்டு 2 தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை பெற்றுவிட்டு இப்போது தன்னுடைய சுயநலத்திற்காக எப்படியாவது ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ள இல்லை அசம்பிளிக்குள்ள போகணுங்கிற தன்னோட ஆசைக்காக தன்னை நம்பி வாக்களித்தவர்கள், தன்னை நம்பி வேலை செய்தவர்கள், அந்த கட்சிக்காக உழைத்தவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்துவிட்டு இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அதன் வாயிலாக அவருக்கு ஒரு பதவி கிடைத்திருக்கிறது. அதேபோல தமிழக முதலமைச்சர் 11 ஆண்டுகளுக்கு பிறகு மூத்த அழகிரி அதாவது அண்ணனும் தம்பியும் பிரிஞ்சு இருக்கிறதும் அதுக்கப்புறம் சேர்றதும் அப்படிங்கிறது இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியது தான். ஆனால் ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக சென்று பார்க்காமல் உண்மையான பாசத்தோடு சென்று இருந்தால் சந்தோஷம்தான். அதேபோல மதுரையில் பந்தல்குடி அந்த பகுதியில் வந்து தூர் வராமல் இருக்கிறதுக்கு பேனர் போட்டு நீளமாக மறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிகாரிகள் என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அங்கே மட்டும் இல்லைங்க, இங்கே மெடிக்கல் கேம்ப் நடக்குது கோவை மாநகராட்சியில். 3 நாளாக எங்களோட நிர்வாகிகள் கார்பரேஷனுக்கு சொல்லி குப்பை எடுக்க சொல்கிறாங்க. இதோ இப்போ நீங்கள் வரும்போது தான் பார்க்குறீங்க இந்த குப்பை எடுக்கிறாங்க, இந்த இடத்துல உட்கார முடியல. இதுதான் திராவிட மாடல் அரசு. முதலமைச்சர் போனாலும் சரி, மக்கள் பிரதிநிதி போனாலும் சரி, சாதாரண மக்களுக்கும் இதுதான் நிலைமை. சாக்கடையும் அசுத்தத்தையும் மூடி வைத்துவிட்டு மக்களிடம் மறைக்க முடியுமா என இந்த அரசாங்கம் பார்க்கிறது. ஆனால் இப்போது மக்களே அதை திறந்து காட்டிட்டு இருக்காங்க போற இடத்துல. மத்திய அரசு மாவோயிஸ்ட் உடைக்கணும்னு சொல்லி பல்வேறு நடவடிக்கை எடுத்துருக்காங்க. ஆனால் சென்னையில் வந்து விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், எம்எல்எம் உள்ளிட்ட கட்சிகள் ஜூன் 2ஆம் தேதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க. இந்த நாட்டில் நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள், குறிப்பாக இந்த மாதிரி தீவிரவாத எண்ணம் கொண்ட குழுக்களுடைய பாதிப்பு என்பது வடகிழக்கு மாநிலங்களில் பெருமளவு குறைக்கப்பட்டு அவர்கள் ஜனநாயக பாதைக்கு திரும்பி இருக்கிறார்கள். இன்னும் கூட இம்மாதிரியான இயக்கங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிஷியன்ஸ் அவங்க சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது இது ஒரு ஜனநாயகத்திற்கே விரோதமான விஷயமா இருக்கும். அதேபோல் மத்திய அரசு வந்து எந்த நிதியுமே மாநில அரசுக்கு தரதில்லை, அதனால வந்து நலத்திட்ட உதவிகள் எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. குறிப்பாக கல்வி நிதி. மத்திய அரசு எந்தெந்த துறைக்கு எத்தனை நிதி உதவி கொடுக்கிறது என பிரதம மந்திரி ராமேஸ்வரத்தில் பேசினார். அவர் பேசுறது நல்லபடியாக படித்து பார்த்தா தெரியும் எத்தனை 1000 கோடி ரூபாய்கள் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு. அதனால் இவர்களுடைய இயலாமைக்கு மத்திய அரசை குறை கூறுவது அப்படிங்கிறது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, அவங்களோட பழக்கமே அதுதான். 4 வருஷமாக அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். டாஸ்மாக் ஊழல் மக்களுக்கு எல்லாம் தெரியுது, ஊழல் நடந்திருக்குன்னு. நீதிமன்றம் இது தொடர்பான ஒரு சில உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெகு நிச்சயமாக இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் நடவடிக்கை அவர்கள் மீது பாயத்தான் போகிறது. என்னவெல்லாம் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.